வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மதுரை மாநாட்டில் அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே மோதல், ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட விரிசல். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தாலும் கூட ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் திமுகவிற்கே செயல்படுவதாகவும், அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது மதுரையில் அதிகமான நபர்கள் தொண்டர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். மதுரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளரை ஆதரிப்பதற்காக களத்திற்கு வந்தபொழுது மதுரை மாநாட்டில் இதற்கு முன்னால் ஓபிஎஸ் அவர்களை இழிவாக எடப்பாடி பேசியதோடு, அந்த சமூகத்தையும் இப்படிப்பட்ட நபர் அந்த சமுதாயத்தில் இருப்பது மிகவும் மோசமானது என்று சமுதாயத்தை பற்றியும் தவறாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். மதுரை மாநாட்டில் நடந்த சம்பவத்தை தற்பொழுது தேர்தல் நேரத்தில் அப்பகுதி மக்கள், ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்கள் களத்தில் இறங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக குரல்களை கொடுத்து வருகிறார்கள். மேலும் பாஜகவிற்கு விசுவாசமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுவதாகவும், கட்சிக்கு விசுவாசமாக இருந்த அடிப்படை தொண்டர்களுக்கு எந்த ஒரு ஊக்க தொகையும் உயர் பதவியும் வழங்கவில்லை. நலிவடைந்த அதிமுகவின் தொண்டர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் தான் அவர்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருந்தது. ஓபிஎஸ் அவர்களும் அதிமுகவின் முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது சில நன்மைகளையும் பாதுகாப்புகளையும் வழங்கினார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து உதவிகளையும் ரத்து செய்துவிட்டார். மேலும் அதிமுகவில் சமுதாயத்தின் ஆதரவுகள் அதிகமாகவே எடப்பாடி பழனிசாமியின் சமுதாயத்திற்கு வழங்கக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்திவிட்டார். அனைத்து சமுதாய மக்களும் அண்ணன் தம்பியாக பழவி வந்த அதிமுகவில் குறிப்பிட்ட சமூகத்திற்கு உயர் பதவிகளையும், சில பகுதிகளில் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை முக்கியமாக ஆதரித்து மற்ற சமுதாயத்தின் முக்கியமான தலைவர்களது பேச்சை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழலுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தள்ளிவிட்டார். மதுரை மாநாட்டில் நடைபெற்ற பரபரப்பு தற்பொழுது தேர்தல் நேரத்திலும் கூட மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவே மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஒட்டுமொத்த செல்வாக்கும் பொதுச் செயலாளராக இருக்கலாம், முதல்வர் வேட்பாளராக இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையான அதிமுகவின் தொண்டன் களத்தில் இறங்கி முழுவதுமாக வேலை செய்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு அதிமுகவிற்கு கிடைக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும்தான் அதிமுக பெறும் என்பதற்கு எடப்பாடியே ஒரு உதாரணமாக இந்த சட்டசபை தேர்தலில் அமைவார் என்றும் கருத்துக்கள் வெளியாகியுள்ளது. போடி தொகுதியில் மீண்டும் திமுகவின் சார்பாக ஓபிஎஸ் அவர்கள் களத்தில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளர் நாராயணசாமி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். போடி தொகுதியில் யார் வெற்றியடைவார் என்பதை உங்களது கருத்துக்களையும், ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தாலும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும் தொண்டர்களும் எடப்பாடிக்கு ஆதரவாக செயல்படுவீர்கள்.